வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற லிங்கா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். லிங்கா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, இந்த படத்துடைய கதையை என்னத்தை சொல்கிறது, தமிழ்நாடு பூரா இன்றைக்கி மொத்த தேட்டரில் இந்த படம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் மெட்ராஸ் சிட்டிலாம் பெரும்பாலான தேட்டரில் இந்த படத்தை தான் போட்டிருக்காங்க. ஒரு 3 தேட்டரை தவிர, இந்த கேசினோ, அண்ணா, ஈகா இந்த 3 தேட்டரை தவிர மெட்ராஸில் இருக்க அத்தனை தேட்டரில் இந்த படம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. மெட்ராஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா வீடாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் இந்த படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துடைய கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, வெள்ளைக்காரங்காலத்தில் சோலையூர் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இயற்கை ஒன்று பேஞ்சு அழிச்சிரும் அல்லது காஞ்சி அழிச்சிரும். அப்படிப்பட்ட ஊருக்கு தாத்தா ரஜினி கலெக்டராக பொறுப்பேற்று அந்த ஊருக்கு வர்றாரு. அந்த ஊர் மக்களுடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு, அந்த ஊருக்கு ஒரு அணை கட்டினோம்னா இந்த ஜனங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துருன்றதுனால ஒரு அணையை கட்ட ஆரம்பிக்கிறாரு சொந்த பணத்திலேயே. அதில் வந்த பிரச்சனையினால் அவருடைய சொத்து பந்தெல்லாம் எழுந்துட்டு அவரே தெருவுக்கு வந்துடுறாரு. அப்புறம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த அணையை இடித்தாக்கா அதன் மூலமாக நிறையா பலன் கிடைக்கும் அப்படின்றதுனால ஒரு அரசியல்வாதி அந்த ஜனங்க எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, அந்த அணையை இடிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்குறாரு. இப்போது பேரன் ரஜினிகாந்த் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அணையை எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. ரஜினிகாந்துக்கு பொருந்துகிற மாதிரி இதை விட ஒரு சிறப்பான கதையை தேர்ந்தெடுத்துருக்க முடியாது. அப்படி ஒரு சிறப்பான கதையை பல கோடி ரூபா பொருட்செலவில் 6 மாதத்தில் அத்தனை பேரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் விற்காத விலைக்கு விற்றுருக்காங்க. இப்படி விற்கப்பட்ட படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நடுராத்திரி 1 மணிக்கே படத்துடைய ஷோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. படம் பார்த்துட்டு வந்து வெளியே வந்தவங்கள படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், படம் பார்த்துட்டு வெளியே வந்த யாருமே இந்த படம் சூப்பர்னு சொல்லவே இல்லை. ஆனால் படம் நல்லா இருக்குது ஆனால் அப்படின்ட்டு ஒரு ஆணை போடுறாங்க. படம் பரவாயில்லை ஆனால் அப்படின்ட்டாங்க. படம் சுமாராக இருக்குது ஆனால் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு ஆணை போடுறாங்க. அந்த ஆணை என்னென்னா, படம் நல்லா இருக்குது ஆனால் படம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, கொஞ்சம் எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாங்க. படம் சுமாராக இருக்குது ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த கட்டடம் கட்டுற சீன்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. படம் முழுக்கவே நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த கிளைமேக்ஸ் மட்டும் தேவையா, இப்படி எடுக்கணுமா, வேறு மாதிரி யோசிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு ஆணை போடுறாங்க. எங்களுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் ரஜினியே கூட ஒரு டைலாக் பேசுவார், ஒரு காரியத்தை நம்ம செய்யணுன்னா அதுக்கு பல பேர் உதவிகரமாக இருப்பாங்க, ஆனால் அதை செஞ்சு முடிக்கணுன்னா அதுக்கு ஒரு எதிரி தான் காரணமாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு எதிரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்திலே டைலாக் வருது. ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற வில்லனாக இருந்தாலும் சரி, கஜபதி பாபா இருந்தாலும் சரி, 2 பேருமே பலசாலியாவோ புத்திசாலியாவோ இருந்துக்கிட்டு ஹீரோவை எதிர்க்க மாட்டுறாங்க. வில்லனுங்க புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் இருந்தால் மட்டும்தான் ஹீரோ அவங்கள விட புத்திசாலித்தனத்தையும் பலத்தையும் காட்டி அவங்கள ஜெயிக்கும்போது நம்மளால் ரசிக்க முடியும். இந்த படத்தில் வில்லனுங்க வீணடிக்கப்பட்டதுனால ஹீரோயிசம் எடுபடாமல் போயிடுச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க ரஜினி ரசிகர்களே மனசில் வச்சுட்டு எடுக்கப்பட்ட இந்த படம் ரஜினி ரசிகர்களை முழு திருப்திப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதையாவது எதிர்பார்த்து இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சில ஆணாக்கள் எழ வாய்ப்பு இருக்குது. எதையுமே எதிர்பார்க்காம போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.